ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்களோட வீட்டு தோட்டத்தில் தினம் நான் பார்த்து ரசிக்கக்கூடிய விஷயங்களை தான் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்க. வீட்டு தோட்டத்தில் பார்த்து ரசிக்கவும் ஆர்வத்தோடு கற்றுக்கவும் நிறைய விஷயம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதையெல்லாம் என்னோட சேர்ந்து நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க. நம்மளுடைய சேனலில் நான் தோட்டத்தில் புதுசாக செய்கிற முயற்சிகளையும் தோட்டத்தில் நடக்கிற அழகான சின்ன சின்ன அறுவடைகளையும் பார்த்து ரசிங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு krishna-home-garden. ஃப்ரெண்ட்ஸ், மாம்பழ சீசன் வந்தாச்சு. இப்போ பாருங்கள், நம்ம தோட்டத்துலேயும் மாங்காய் எல்லாம் அறுவடைக்கு தயாராகிடுச்சு. இன்றைக்கி நம்ம மாங்காய் தான் அறுவடை பண்ண போகிறோம். இப்போ நம்ம அறுவடையை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த அறுவடை பண்ணுற டூலை நம்ம ரெடி பண்ணிவிடுவோம். போன சீசனில் அந்த வாட்டர் பாட்டிலில் ஒரு நீளமான குச்சியை சொருக்கி வச்சுருந்தேன். அதால் நம்ம அறுவடை பண்ணியிருந்தோம். அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. கீழே விழாமல் மாங்காய் அடிப்படாமல் அறுவடை பண்ணுறதுக்கான டூல் அது. இன்றைக்கி அந்த டூல் போன சீசனில் நல்லா இருந்தது. இந்த சீசன் அந்த குச்சி மக்கி போயிடுச்சு. அதனால இப்போ மறுபடியும் நம்ம அதை ரெடி பண்ணி ஆகணும். இப்போ அதுதான் ரெடி பண்ண போகிறேன். அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், போன சீசனில் இந்த பாட்டில் தான் இந்த குச்சியில் செருகி வச்சுருந்தேன். அது வெயிட்லெஸ்ஸான குச்சி. நம்ம ராம் சீதா மரத்துலேருந்து ஒரு நேரான ஸ்ட்ரெயிட்டான கிளையை வெட்டி காய வச்சுருந்தேன். அந்த குச்சியில் செருகும் போது ரொம்பவே வெயிட் கம்மியாக இருந்தது. இது சவுக்கு கழின்னு நினைக்கிறேன். இது கொஞ்சம் வெயிட்டாக தான் இருக்கும், இருந்தாலும் பரவாயில்ல. கொஞ்சம் மீடியம் சைஸு நீளமுள்ள குச்சி எடுத்துக்கிட்டேன். இதை இந்த பாட்டில் இதுக்குள்ளே நுழையிற மாதிரி இந்த இடத்த சீவி வச்சுருக்கேன். இப்போ இந்த பாட்டிலை பார்த்துருவோம். இது பாருங்கள், இது இந்த ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை நல்லா நோட் பண்ணிக்கணும். இதுதான் முக்கியமான விஷயம். இப்போ இந்த மாதிரி கட் பண்ணாதான் இதுக்குள்ளே மாங்காய் மாட்டும். இந்த இடத்துல ரவுண்டாக மாங்காயோட அளவுக்கு ஏற்ற மாதிரி, நம்ம மரத்தில் இந்த அளவு உள்ள அதிகபட்சம் இந்த அளவு தான் இருக்கும் மாங்காய். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல காம்பு மாட்டணும். நம்ம இப்படி மாங்காய் இதுக்குள்ளே நுழைச்சி இப்படி இழுக்கும்போது இந்த இடத்துல காம்பு நிற்கும். அந்த மாங்காய் இதுக்குள்ளே இடித்து இந்த உள்ளே விழுந்துடும். மாங்காய் கீழே விழாமல் இதுக்குள்ளவே போயிடும். இதுக்குள்ளே அதிகபட்சமாக ஒரு 4 மாங்காய் வரைக்கும் இதில் அறுவடை பண்ண முடியும் நாம் ஒரு டைமில். இது போன சீசனில் நான் யூஸ் பண்ண அதே பாட்டில் தான். இது நல்லா தான் இருந்தது. அந்த குச்சி தான் மக்கி போயிடுச்சு. அதனால இதே யூஸ் பண்ணிக்கலாம்னு எடுத்துக்கிட்டேன். இன்னொரு விஷயம், இங்கே பாருங்கள், இந்த இடத்துல குட்டி குட்டியாக ஹோல் தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இந்த ஹோல் எதுக்காகனா, இதுக்குள்ளே நம்ம செருகிட்டு இங்கே ஆணி அடிக்கணும். சின்னதாக இதுக்கேற்ற மாதிரி சின்ன சைஸில் ஆணி அடித்தாதான் இந்த பாட்டில் ஆடாமல் இந்த குச்சியில் ஸ்டெம்பாக நிற்கும். இப்போ நான் இதை ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இது இது நுழையிறதுக்கு ஏற்ற மாதிரி இந்த இடத்த சீவி வச்சுருக்கேன். இதுக்குள்ளே இப்போ நல்லா நிற்கும் மாட்டினா. ஃப்ரெண்ட்ஸ், பாட்டில் இதில் செட் பண்ணி வச்சாச்சு. இப்போ இந்த மாதிரி சின்ன ஆணியை வச்சு இந்த ஹோலில் வச்சு அடிக்கணும். அப்போ தான் இந்த பாட்டில் ஆடாமல் நம்ம அறுவடை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நான் அடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இதை நல்லா ஆணியெல்லாம் அடித்து முடிச்சுட்டு காட்டுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஓரளவுக்கு ஆணி அடிச்சிட்டேன். இது போதும். இப்போ பாட்டிலில் ஆடலை, நல்லா நிற்கிது. இப்போ நம்ம போய் மாங்காய் அறுவடை பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஹைட்டில் இருக்கக்கூடிய மாங்காயெல்லாம் நான் 2 கையால் தான் அறுவடை பண்ண முடியும். அதனால் கொஞ்சம் கீழே இருக்க மாங்காயை உங்களுக்கு ஃபஸ்ட்டு அறுவடை பண்ணி காட்டுறேன். இது பாருங்கள், குச்சி நீளமாக இருக்கிறதால ரொம்பவே பேலன்ஸ் மிஸ் ஆகுது. அதனால கொஞ்சம் ஹைட்டில் இருக்கிறதுலாம் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் ஹைட் கம்மியாக இருக்கிறதுக்கு சின்னதாக ஒரு குச்சி செட் பண்ணி வச்சுக்கணும். பாருங்கள், மாங்காய் ஈஸியாக மாட்டிக்கிச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், மாங்காய் இப்போ இதுக்குள்ளே தான் இருக்குது. பாருங்கள், எந்த ஒரு டேமேஜும் இல்லாமல் இந்த மாதிரி நம்ம அறுவடை பண்ணி பழுக்க வைக்கும் போது தான் மாங்காய் நல்லா அழகாக பழுக்கும். ஒருவேளை நம்ம கீழே விழுந்ததுன்னா அந்த விழுந்த இடம் அப்படியே அழுகி போயிடும். மாங்காய் வேஸ்ட் ஆகிடும். அதனால இந்த மாதிரி ஒரு டூலை பயன்படுத்தி நம்ம பறிக்கும் போது எந்த மாங்காயும் வேஸ்ட் ஆகாமல் ஈஸியாக பறிச்சிடலாம். இப்போ மற்ற மாங்காய்கள் ஹைட்டில் இருக்கிறத எல்லாத்தையும் நான் பறிச்சுட்டு காமிக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி மாவு படிஞ்ச மாதிரி இருக்கணும் மாங்காய். அப்போ தான் அது கரெக்ட் ஸ்டேஜ் வந்திருக்குன்னு அர்த்தம். நம்ம சரியாக இந்த மாதிரி கலர் மாறாமல் பறிக்கும்போது மாங்காய் டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருக்காது. ஒரு மாதிரி வெம்பி போன மாதிரி ஆகிடும். சரியாக பழுக்காது. அதோட டேஸ்ட்டும் நல்லா இருக்காது அந்தளவுக்கு. இந்த மாதிரி இருக்கும்போது பறித்தா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்ததான் நம்ம மரத்தில் இந்த மாதிரி கலர் வந்திருக்கக்கூடிய மாங்காய்களை மட்டும் அறுவடை பண்ண போகிறேன். இன்னும் நிறைய பிஞ்சுகளும் இருக்குது. பாருங்கள், ஒரே இடத்துல பிஞ்சுகளும் இருக்குது, முதிர்வடைஞ்ச மாங்காயும் இருக்குது. இப்போ இதெல்லாம் நான் அறுவடை பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ மாங்காய்களை அந்த டூலை வச்சு உயரத்தில் இருந்த கிளைகள்லேருந்து பறிச்சது. இப்போ கைக்கு எட்டுற தூரத்துலேயே இருக்கிறத நம்ம அப்படியே பறிச்சிருவோம் கையாலேயே.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இவ்வளோ மாங்காய் அறுவடை பண்ணியிருக்கோம். இப்போதைக்கு இது போதும். ஏன்னா ஒரேடியாக அறுவடை பண்ணாலும் எல்லாம் ஒன்றா பழுக்கும்போது எல்லாத்தையும் சாப்பிட முடியாது நம்மளால். அதனால் இன்னும் கொஞ்சம் மாங்காய்களை அடுத்த அறுவடையில் பார்த்துக்கலாம். இப்போ நான் வீடியோவில் காமிச்ச அந்த டூலை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் உங்களுக்கு. நீங்களும் உங்கள் வீட்டில் மாங்காய் மரம் இருந்தால் அது மாதிரி டூலை செஞ்சு இது மாதிரி கீழே விழாமல் அறுவடை பண்ணுங்க. அப்போ தான் பழுக்க வைக்கும்போது மாங்காய்கள் வேஸ்ட் ஆகாமல் நல்லா பழுக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு பயனுள்ள வீடியோவை பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்ததாக இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.